இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நாளைக்கு நடக்க போற ராக்கான ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆமாங்க, இந்த ரா வந்து ரொம்ப ஸ்பெஷலான ரா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மேடிசன் ஸ்குவார் கார்டன்ல நடக்குது. அது மட்டும் இல்லங்க, அது கூட என்னன்னு சேர்த்து பார்த்தீங்கன்னா, ரோட் டு சர்வைவர் சீரிஸ். ஆமா, இன்னும் 2 வாரம் தான் இருக்கு சர்வைவர் சீரிஸ்க்கு. அதுக்கான பில்டப் பயங்கரமா இருக்கும் இந்த ரால. ஸோ இது ஒரு பயங்கரமான ராவா இருக்கும். கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு லைவ்ல பாருங்க எல்லாம். ஸோ நாளைக்கு என்னென்ன நடக்க போகுது ராலன்னு சொல்லிட்டு நம்ம சின்னதா ஒரு ப்ரிவ்யூ பார்த்துடலாம். ரா ப்ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. ஆமா, 2 நாளா நம்ம சேனல்ல வீடியோ வந்திருக்காது. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வீடியோ போட முடியல. ஸ்மாக் டவுன் ப்ரிவியூவும் போட முடியல, அதுக்காக சாரி. ஸோ ஸ்மாக் டவுன் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னது எல்லாமே அப்படியே நடந்துச்சு. நம்ம ரெஸ்லிங் நியூஸ் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம சொன்ன எல்லாமே நடந்துச்சு. ட்ரூ மேக்கின்டர் விஷன்ல ஜாயின் பண்ணாரு, ஜிம்மி யூசோ பங்க் டீம்ல ஜாயின் பண்ணாரு, சர்ப்ரைஸா ஜாக் ரெடர் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாரு. நம்ம சொல்லியிருந்தோம் ஜாக் ரெடர் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி அவரு ரிட்டர்ன் ஆயிட்டாரு. ஸோ நம்ம வெஸ்லிங் நியூஸ்ல சொன்னது எல்லாமே இந்த ஸ்மாக் டவுன் நடந்துச்சு. என்னால தான் ரிவ்யூ போட முடியல, அதுக்கு ஒன்ஸ் அகைன் சாரி. வாங்க இப்போ நம்ம ரா ப்ரிவியூக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஷோ ஓப்பன் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ஜான் சீனா தான் வரப்போறாரு. ஏன்னா இது அவரோட கரியர்ல ஃபைனல் ரா. சொல்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இதுதான் அவரோட ஃபைனல் ரா. இதுக்கப்புறம் அவர் ராலையும் சரி ஸ்மாக் டவுன்லையும் சரி எதுலையுமே அவர் அப்பேரன்ஸ் ஆக மாட்டாரு. ஸ்ட்ரெயிட்டா வந்து சர்வைவர் சீரிஸ், அதுக்கப்புறம் சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் தான். இதுக்கப்புறம் அவர் எதுலையுமே அப்பேர் ஆக மாட்டாரு. ரா ஸ்மாக் டவுன் இதான் ஜான்சனோட ஃபைனல் ரா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜான்சனாக்கு வந்து சாம்பியன்ஷிப் மேட்ச் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது யார் கூட இன்னும் டீட்டெயில்ஸ் வரல, எதுவும் ரூமர்ஸும் வரல. ரொம்ப சைலண்டா மெயின்டைன் பண்றாங்க. ஜான்சினாவும் ஒரு பெல்ட் லூஸ் பண்ணதான் அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கேயோ அந்த மாதிரி நியூஸ் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜான்சனோட 545th மேட்சுங்க அவரோட கரியர்ல. ஸோ அதுவும் கரெக்டாக அவருக்கு அமைஞ்சிருக்கு ராவோட ஃபைனலில். எனக்கு தெரிஞ்சு 545th மேட்ச் நடக்கிறது ஃபைனல் ராலாம் ஓகே. அவரோட கடைசி ரால வந்து அவர் மேட்ச் தோக்கக்கூடாது. ஏன்னா ஸ்மாக் டவுன்லேயே பார்த்தீங்கன்னா சாமி சேன் கூட தோத்துருப்பாரு. ராலையும் பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப் தோப்பாருன்னு தான் நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரால நிறைய ரிட்டர்ன்ஸ் நடக்க போகுது. ஆமாங்க, டசன் கணக்காக இருக்கு ரிட்டர்ன்ஸ். நம்ம ஆல்ரெடி ரெஸ்லிங் நியூஸ்லேயே சொல்லிட்டு இதை இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன். ரோமன் ரீன்ஸ் ரிட்டர்ன் ஆக போறாரு, கண்டிப்பா பங்க் கூட ஜாயின் பண்ண போறாரு. அண்ட் பிராக் லென்சர் ரிட்டர்ன் ஆக போறாரு, கண்டிப்பா பார்லிமெண்ட் கூட சேர்ந்து விஷன் கூட ஜாயின் ஆக போறாரு. நான் கண்டிப்பா எக்ஸைட்டடா இருக்கேன். அது பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்க போகுது அந்த அந்த செக்மெண்டோட ஆரா. நெக்ஸ்ட் நான் யாரை சொல்ல போறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க. நம்ம வெஸ்லிங் நியூஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஏஜே லீ தான் ரிட்டர்ன் ஆக போறாங்க. நாளைக்கு பெக்கி லிஞ்ச் கூட வந்து மேக்ஸின் டிப்ரிஸ் கூட இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்கு. ஸோ அந்த மேட்ச்ல கண்டிப்பா ஏஜே லீ வருவாங்க, ரிட்டர்ன் கொடுப்பாங்க, பெக்கியை அட்டாக் பண்ணுவாங்க. மேபி சர்ப்ரைசிங்கா சொல்ல முடியாது, மேக்ஸின் கூட டைட்டில் வின் பண்ணலாம். டபிள்யூபிள்யூ அந்த ஆங்கிளில் கூட அதை மாற்றலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன நியூஸ் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிக்கி பெல்லா வந்து அட்ரஸ் பண்ண போறாங்க. யார் அட்ரஸ் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போன ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஸ்டெப்னி வைக்கரை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் மாறி கொண்டு போய் கடைசியில் அட்டாக் பண்ணிட்டாங்க. அதுவும் ரொம்ப எக்ஸ்பெக்டட் தான் அவங்க ஹீல் டர்ன் பண்ண போறாங்கன்னு. ஸோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒன் டோர்னமெண்ட்கான மேட்சஸ் தான். 2 மேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு என்னென்னு தெரியும், இருந்தாலும் நான் திருப்பி ஒருக்கா சொல்கிறேன். கந்தர் விசஸ் ஜோவான் எவன்ஸ்க்கான மேட்ச்சு. இதில் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் 200% இல்லை 2000% கூட உங்களுக்கு தெரியும் அதில் கந்தர் தான் ஜெயிக்க போகிறாருன்னு. ஸோ அது நமக்கு எந்த சர்ப்ரைஸும் வேணாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சோலோவோட மேட்ச்சுக்கு தான் ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்க. ஏன்னா சோலோ வந்து மிஸ்ட்ரி ஆப்பனன் கூட ஃபைட் பண்ண போறாரு. எனக்கு தெரிஞ்சு டபிள்யூடபிள்யூ இதில் பெரிய சம்பவம் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய சம்பவம் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நியூஸும் அப்படிதான் சர்க்குலேட் ஆகுது. இந்த மாதிரி வந்து சோலோ மேட்ச்ல வந்து ஒரு பெரிய நேம் தான் ரிட்டர்ன் ஆக போறாரு. அந்த மேட்ச் வந்து பயங்கரமா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மிஸ்ட்ரி ஆப்பனண்ட் தான் ஜெயிக்க போறாரு. அவரு கூட ஜான்சனோட ஃபைனல் ஆப்பனண்டா இருக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பில்டப் கொடுக்குறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ரா ஜென்ரல் மேனேஜர் கூட அது கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நீங்க ப்ரெடிக்ட் பண்ண எந்த சூப்பர் ஸ்டாரும் வந்து இப்போ நாளைக்கு ரிட்டர்ன் ஆக போறது இல்ல, நீங்க இன்னும் அவரை ப்ரெடிக்ட் பண்ணல, அவர் கண்டிப்பா உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸா இருப்பாரு. அந்த மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. இவனுங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஒரு பக்கம் மொக்க பண்றாங்கன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இல்ல, இது மேடிசன் ஸ்கொயர் கார்டன்ல நடக்குது, ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு எனக்கு தோணிட்டே இருக்கு. ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான். நாளைக்கு ராக்கான ப்ரிவ்யூ கண்டிப்பா நாளைக்கு காலைல எழுந்துச்சு நீங்க பாருங்க. உங்களால பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம சேனல்ல சீக்கிரமா நான் வீடியோ போட ட்ரை பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நான் வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்றேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி கண்டென்ட்க்கு. பை.